பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் கைட்ஸ். எப்படி இருக்கீங்க? சும்மா இருப்பீங்க என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு முருத்தபா செய்ய போகிறேன். எப்படி முருத்தபா செய்கிறேன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சின்ன வெங்காயம். நாம் இந்த சின்ன வெங்காயத்தை ஈர வெங்காயம் என்றும் கூப்பிடுறோம். அந்த வெங்காயத்தோட குணங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த வெங்காயத்தை கொண்டு தான் நான் இன்றைக்கு இதுக்குரிய கறியை செஞ்செடுக்க போகிறேன். அதாவது இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை நான் இந்த சின்ன சின்ன பீஸ்களாக இப்படி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதை வெட்டி எடுத்து விட்டு நான் என்ன செய்கிறேன், அதை ஒரு பக்கமாக வைத்து விட்டு சிக்கன், நாங்கள் இந்த கறிக்கு சிக்கன் எங்களுக்கு போட்டால்தான் அந்த கறி டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் முன்னாடியே இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்து விட்டேன். அதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சின்ன சின்ன பீஸுகளாக கைகளை வச்சு இப்படி செஞ்சு எடுத்துக்கொண்டேன். அதை செஞ்சு எடுத்துட்டு என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு தாவையை அடுப்பில் வச்சு அதில் அந்த தாவை காஞ்சி வார ஸ்டேஜில் என்ன செய்யணும், எண்ணெய் கொஞ்சம் விடணும். அதில் எண்ணெயை கொஞ்சம் விட்டு அதில் இந்த நாங்கள் இப்படி சிக்கனை செஞ்சு வச்சோம் தானே, அதை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதால மிகவும் டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நான் முழுவனையாக அப்படியே ஃப்ரை பண்ணாமலுக்கு இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அதோட 2 சில்லி பச்சை மிளகாய் அது 2ஐயும் எடுத்து அதையும் கட் பண்ணி வைத்துக்கொண்டு இந்த பக்கமாக நான் என்ன செய்கிறேன், இப்போ அடுப்பில் வைத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை இதை கொஞ்சம் கண்ணடித்து கொள்ள வேணும். என்று சொன்னால் இது தீந்து போய்விடக்கூடாது. என்று சொன்னால் கருகி விட்டுன்னு சொன்னால் அந்த கசக்கும் தன்மை வந்துவிடும். இன்னொரு பாத்திரத்தில் நான் என்ன செய்கிறேன், வெட்டி வச்ச இந்த ஒனியனை போட்டு வதக்குறேன். அப்படி போட்டு கொஞ்சம் ஆயிலை விட்டு அதுக்கு நான் இப்படி வதக்குறேன். கொஞ்ச நேரம் அதை வதங்க வைத்து விட்டு அடுத்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல நான் என்ன செய்கிறேன், ஒரு பவுலை எடுத்து அதில் 3 கப் கோதுமைமா அதை எடுத்து போட்டுக்கொண்டு என்ன செய்கிறேன், இப்போ இந்த ஒனியனையும் நான் வேக வைத்திருக்கிறேன் தானே, அதையும் கொஞ்சத்துக்கு ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். அதை பார்த்துவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மாவுக்கு தேவையான தண்ணியையும் உப்பையும் சேர்த்து கொள்ள போகிறேன். அதில் முதல்ல நான் உப்பை சேர்த்து கொண்டேன். அதுக்கு பிறகு குக்கிங் ஆயில் அது கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக 3 கப் மாவுக்கு நான் 3.5 கப் தண்ணி ஊற்றினால்தான் அந்த கரெக்டான பதத்திற்கு வரும். அதை நீங்கள் என்ன செய்ய வேணும், ஹேண்ட் பீட்டர் வைச்சா இல்லை நீங்கள் பிளெண்டரில் போட்டால் எப்படி ஆயினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நன்றாக அதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அது நன்றாக பீட்டாகி இருக்க வேணும். அதுதான் இந்த இடத்துல இருக்கிற மெயின் விஷயமே அதுதான். அதாவது நாங்கள் இந்த பீட் பண்ணுறது நன்றாக பீட்டாகி இருக்க வேணும். அதோடு நான் என்ன செய்கிறேன், அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனியையும் அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ சீனியையும் போட்டு நன்றாக திருப்பியும் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். அது நன்றாக பீட்டாகி வந்ததன் பின்னர் நான் என்ன செய்கிறேன், அதாவது கொக்கனட் மில்க் கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதுக்கு கொக்கனட் மில்கையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போது அந்த கொக்கனட் மில்கை சேர்க்கும் போது அதில் டேஸ்ட் மிகவும் ஒரு பால் டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், ஒனியன் கணக்கான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். அதை ஆட் பண்ணி இப்போ பாருங்கள், இப்படி ஆட் பண்ணி நன்றாக எல்லா பக்கங்களிலும் படுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதோடு நான் என்ன செய்கிறேன், உப்பை சேர்த்துக்கொள்ளணும். மெயினாக உப்பு வேண்டும். உப்போட மிளகையும் சேர்த்து அதையும் நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதோடு நாங்கள் இந்த கறியோட கலரை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணுன்றதுக்காக என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த மஞ்சள் தூளை ஆட் பண்ணும்போது அதில் ஒரு கலர் கொடுக்கும். அந்த கலர் மிகவும் ஒரு அழகாக அது இருக்கும். அதனால தான் நான் இந்த மஞ்சளை கொஞ்சம் ஆட் பண்ணி கொண்டேன். ஆட் பண்ணி பாருங்கள், இப்போது கறி ஆயத்த நிலையில் இருக்குது. இப்போ அதை செய்து விட்டு நாங்கள் என்ன செய்யணும், முருத்தபாக்குரிய ரொட்டியை செய்யணும் இல்லையா. அதனால் நாங்கள் இப்போ
பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க வேணும். இப்போ நாங்கள் இதை ஒரு பக்கமாக வைத்து விட்டு இப்போ நாங்கள் முர்த்தபாக்குரிய இந்த மாவை எப்படி தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் மூடி வச்சுருட்டோம். அதை இப்போ நாங்கள் என்ன செய்ய ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு தாவையை திருப்பி ஒரு அடுப்பில் வைத்து ஸ்டோவை ஆன் பண்ணி அதில் சூடேறினதுக்கு பிறகு இதில் எண்ணெய் எதுவுமே தடவ தேவையில்லை என்றால் நான்ஸ்டிக்னால். அதனால் இப்போ நான் என்ன செய்ய ஒரு கணக்கான அளவுக்கு சூடாக வேண்டும். இளம் நெருப்பில் வைத்து கொள்ளணும், மீடியமாக வைத்து கொள்ளணும். அதன் பின்னர் என்ன செய்கிறேன்னு என்று சொன்னால் அதில் கொஞ்சம் அந்த கலவையை நாங்கள் ஊற்றி என்ன செய்யணும், இப்படி சுற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் கனமாக இருக்கக்கூடாது. மிகவும் கனமாக இருந்தாலும் அந்த முர்த்தபாவுக்கு சரியாக வராது. அதனால் மிகவும் மெல்லியதாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் கனமாகவும் இருக்கக்கூடாது. அதால் நாங்கள் இப்போ கணக்கான பதங்களில் இப்படி வைத்து கொஞ்ச நேரம் அந்த பக்கம் வெந்ததன் பின்னர் தான் நாங்கள் அடுத்த பக்கம் பிரட்டி விட வேணும். இப்போ பாருங்கள் மேலால் பபுள்ஸ் போல் வந்திருக்கு. அந்த பபுள்ஸ் வந்ததற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஸ்பூனை வைத்து கொஞ்சம் அமர்த்தி விட்டு இப்போது நான் அடுத்த பக்கமாக பிரட்டி விடுகிறேன். பாருங்கள் இப்போ இப்படி அடுத்த பக்கமாக அது பிரட்டி விட்டதும் 2 பக்கங்களும் நன்றாக வெந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளணும். அதே போல் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு செய்து காட்டுறேன். பாருங்கள், சரியாக பார்த்துக்கோங்க. இப்படி இன்னும் ஒரு முறை இப்படி கொஞ்சம் விட்டு அதை இப்படி ரவுண்ட் பண்ணி எல்லா இடமும் ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி நன்றாக இதையும் அப்படியே ஊற்றி சமைச்சு கொள்ள வேணும். அதுக்கு பிறகு 2 பக்கமும் பிரட்டி அதே போல் எடுத்துக்கொள்வது தான் வேலை. அதற்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன். அதை என்ன செய்கிறேன், அதில் சரி நடுவில் கொஞ்சம் கறியை வைத்து இப்படி நான் மடிக்கிறது போல் நீங்கள் மடித்து எடுத்துக்கொண்டால் சரி. கொஞ்சம் கையால் அழுத்தமாக மடித்து கொள்ள வேணும். அப்போது தான் என்று சொன்னால் இப்போ ஒட்டாது தானே என்று சொன்னால் நன்றாக அது வெந்து வந்திருக்கு. அதனால் இப்போது எதுவும் ஒட்டாது. இப்போ நாங்கள் இதை கையால் அழுத்தம் கொடுத்து நன்றாக இப்படி இறுக்கமாக பிடித்து கொண்டு தான் நாங்கள் இப்படி மறுபக்கமாக பிரட்டி வைத்தால் அது அப்படியே நிற்கும். அதன் பின்னர் நாங்கள் அதை தாவையில் வச்செடுக்கும் போது அது சரியாகிவிடும். அப்போ நான் என்ன செய்ய இப்படி எல்லா முர்த்தபாவுக்கு தேவையான எல்லாத்தையும் இப்படியாக செய்து எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து விட்டு தான் நான் இப்படி பாருங்கள் ஒரு தாவையை வைத்து, அதாவது ரொட்டி சுடக்கூடிய ஒரு பேன் ஒன்று எடுத்து அதில் இப்படி செஞ்சது எல்லாத்தையும் வைத்து மேலாலையும் அதன் அடுத்த பக்கம் பரட்டினதுக்கு பிறகும் பட்டர் கொஞ்சம் தடவி கொண்டீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு சைனும் கொடுக்கும். அதாவது டேஸ்ட்டும் இன்னும் நன்றாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது ஒட்டி கொண்டுட்டது. இப்போது அது சூடாகும் போது அது தானாக ஒட்டிக்கொள்ளும். அப்படி நான் இந்த பக்கமாக இதையும் செய்து கொண்டு இந்த பக்கமாக இதையும் செய்து முடிக்கிறேன் என்று சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகும் தானே. அதனால தான் இது ஒரு மிகவும் அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லி காட்டுங்க. நீங்களும் முடியுமானவரை சின்ன வெங்காயம் வைத்து நீங்கள் இதற்குரிய கறியை செஞ்சு பாருங்கள், மிகவும் அருமையாக இருக்கும். இப்படித்தான் நான் உங்களுக்கு மடிக்கும் முறை இன்னும் ஒரு முறை காட்டினேன், பார்த்து கொள்ளுங்கள். இப்படி கறிகளை வைத்து இப்படி மடித்து எடுத்துக்கொண்டால் சரி. கறியை வைத்து மடித்து நீங்கள் இந்த மடித்த பக்கத்துக்கு வைத்து விடாமல் இப்படி பிரட்டி வைத்து கொள்ளுங்கள். அப்போது எதுவும் பிரியாமல் இருக்கும். பாருங்கள், நான் எல்லாமே செஞ்செடுத்து விட்டேன். பாருங்கள் எப்படி அழகாக இருக்கிறது என்று. அதே போல் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கிறது. மிகவும் அருமையான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க என்று சொன்னால் சாஃப்டான ஒரு சாப்பாடாக இது இருக்கிறது. உங்களுக்கு சும்மா ஒரு ஈவினிங்கில் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோண்டிச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் உள்ள எப்படி இருக்குது அந்த கறிக்கு. இதுக்கு தான் நான் மஞ்சள் நிறம் போட்டேன். சரி, ஓகே. இன்னொரு வீடியோவோடு நான் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.